இந்திரபுரத்திலிருந்த பாண்டவரை தந்திரமாக அரவணைத்து சூது நாள் பகடையாடி நாடு நகர நவனி செங்கோல் ஆளும்படை எல்லாமே பகடையில் தோட்டம். பகடையில் எழுந்தவுடனே 12 வருட காலகம், 1 வருடம் அந்நியாத வாசம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யத்தின் கட்டளை 6 மாத காலகம் வந்து 9 காய்கனிகள் உடுத்துவது மூங்கல் ஆடை, படுப்பது வட்டப்பாறை, குடிப்பது சொன தண்ணி. இப்படியே 12 ஆண்டு காலமாக கந்த மூல காய்கறிகளை சாப்பிட்டு காலத்தை கழித்துட்டோம். விடிந்தால் அக்காத வாசம் போகணும். அக்காத வாசம் போவதா இருந்தா எப்படி போவது, என்ன செய்வது அப்படி என்று ஒண்ணும் புரியல. அந்த பரமாக அருங்கிலியாகி துரோபதா என்னுடைய தம்பிமார்கள் அனைவரும் இருப்பாங்க. நான் அழைத்ததாக சொல்லி சீக்கிரம் அழைத்து வருகிறாயா? தருமர் தம்பிமாரையும் தன் மனைவியும் அழைக்க அத்தனை பாஞ்சாலி நகுவதால்
அப்படியா? என்னவராத உத்தம் போலவே நடிக்கிறான் மத்தாளக்காரன். என்னங்க அம்மா! என்னங்க மாமா நிஜமான மாமி, நீ பின்னைக்கு என்னையா மாமா? சத்தியமான மாமான்னு ஒன்னதான் கூப்பிட்டேன். ஐயோ, ஆயா. ஏன் கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்காரி மாமான்னு கூப்பிட்டதில்ல. செத்து போயிட போனா எடுத்துக்கிட்டு கொடுக்குங்கிறான். அந்த லட்சத்துல இருக்குது. அப்படிதான் இருக்குது. என்னத்தான் மாமாங்கிற ஆமா, ஒரு பக்கம் 1 லட்சம் கூட அப்படியே இல்ல என்னங்க நீங்க பாடுவாயா? அம்மா, இது தோடுவாய். அது இல்ல இல்ல உங்களை பாடையில போகும்போது நான் பாக்கணுமே. அது வரிசையா இருக்கும். பல்ல கெஞ்சிக்கிட்டு தான் போவேன். அது இல்ல பயமாக்குற மாதிரி இருக்கும். பாட்டில் விட தெரியுமா? பாட்டுலையா? ஆமா. என்னமோ போக மாட்டேங்குதுமா. என்னதாங்க நீ விட்டுட்டாந்து நாளா பாட்டில் விடுறது பணம் பேத்த எல்லாம் பெருசாகிடுச்சு. இல்ல ஒரு பாட்டு தான் பாடுங்களேன். நீங்க பாடுற பாட்டுல நான் அப்படியே செத்துட்டு போய் அங்க இருக்கிற சோளக்காட்டுலயே விழுந்து போயிடணும். ஏன் கரும்பு காட்டுல விழுந்தா? சொனையே போயிடும். அப்படி சோளக்காட்டு கராக்கியா? நான் இல்ல ஒரே ஒரு பாட்டு. ஒரே ஒரு பாட்டு. விதவிதமா சோப்பு சீப்பு அட டாவு டாவு டாவுடா நீ தூக்கு போட்டு சாவுடா. பாருங்களா, ஏண்டி நீ வந்து சாவ சொல்ற? நீ எதுக்குடா சாவ சொல்ற? நீ சத்தினா உன் முண்டாட்டி எனக்கு ஆகும்ல ஏ பையாட்டி, நாளைக்கு பழைய கட்டி கூட ஊட்ட மாட்டானா? யோ எனக்கு இந்த பாட்டு சுத்தமா பிடிக்கல. ஓய், ஒண்ணு இல்ல அவ ஒரு பண்டத்துக்கு பாலாய் போயிருந்தா இந்த பாட்டு அந்த அக்காவுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா? ஆமாப்பா நல்ல நீ பாடுற பாட்டுல அக்கா வந்து யாங்கிட்ட படுத்து என்ன தூக்குறாமியா? ஊட்ட படத்துக்கு நான் என்ன பாடணும்? யோ ஓய் வேற பாட்டு பாடு. பாட்டா? ஆமா ஐயோ, என்னடா காளி பாய் என்ன பாட்டு கேக்குற? பாட்டு மட்டும் தான் பாடினேன். அது நான் பாடவே இல்லை. நீ அவசரப்படுற. அந்த பெத்த மல்லிகை பூவே, ஆசை கேட்ட முல்லை பூவே, ஆமால கண்ணாடி என்னமா மாறி மாறி மூத்தாண்டா உங்க கூடி வண்டியில ஒழுங்கா கூட போற புள்ள, ஒழுங்கா கூட ஓடியாடி ஏ முன்னம்மா, ஏ பொன்னம்மா, ஏ சின்னம்மா, நீ புரியாம வண்டியோடி. நானே மத்தாய விட்டு கொடுக்க சொல்ல உனக்கு. அவன் எடுத்தா ஒத்தடா ஓட்டு போ. அம்மம்மா அம்மம்மா அடியே. இருந்தாலும் இன்னும் சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீகமான தெய்வீகமான கணம் பொருந்தி ராஜ புண்ணிய சபை. புண்ணிய சபை. ஏன் என்ன காரணம்? ஆமாங்க, இன்னும் காலம் சென்ற நல்ல தம்பியின் கோமாளி நினைவாக இன்று ஒரு நாள் தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. கவனிக்கல. இன்னும் அதாவது பவுன் செட்டியார் ஆமா அவருடைய துணையோடு பொதுமக்களை ஆபத்து பேர்கள் ஒருமனதா ஒன்று கூடி முனியப்படையான நாடகத்தை அரங்கேற்ற வைத்துள்ளார். முனியப்பனுக்காக நாடகத்தை ஏற்படுத்தி தந்த ஆமா, அவங்களோட கோமாளி ஏன்டா அது அங்க விடுவாங்க எங்க ஊர்ல. அங்க காஜா அடியே நாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வருகை புரிந்துள்ள கலாரசிக பொதுமக்களும் இன்னும் கேட்டுக் கொடுப்பது இன்னும் கேளாமல் தருவது நமக்காக இன்னும் அன்பளிப்பு செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாகவும் 16 செல்வங்களையும் பெற்று எல்லா வல்ல முனியப்பனர்களை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோதயம் அடியே பாஞ்சால
குறவஞ்சி. இந்த நாடகத்தில் நான் யாரு நான் யாருன்னு பாப்பா நான் யாரா இருக்கட்டும் எனக்கு என்ன தெரியும் எதுக்கு நீ யாரு வேணாலும் ஓம் அந்த மாதிரி இப்ப நான் இல்ல கற்பத்தை பொறுத்து கும்பறதோட சரி கற்பூரத்தை பொறுத்து கும்பிட்டா தீஞ்சு போயிருமா எப்படி இருப்பாரு கௌரி கற்பத்தை பொறுத்து வச்சு அங்க கும்பிட்டா எது தீயும் அடியே அக்னியில் தான் பிறந்த உக்கிரமான வீர சக்தி என்னுடைய பேரோ திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அம்மன். ஆமா ஏகச்சேனா பாஞ்சாலி கருநில பாஞ்சாலி பல பெயர்கள் உடைய பத்திரி பாஞ்சாலி நீர பாஞ்சாலி. ஆமா அடியே இந்த பாஞ்சாலியை யார் பெற்றெடுத்தார்? என்ன கேக்குறோம் அடியே என்னை யார் பெற்றெடுத்தார்கள்? என் தாயாரு தந்தை யாரு? நிலை எப்படி பிறந்த பூமி கேடா? நேரத்துல எங்க அம்மா செத்தாங்க, அப்பா செத்தா, மருத்துவ கிழவி 3 பேரும் செத்தாங்க. நீ செத்துருக்கலாம்ல. எனக்கு ஜாதி எப்படி நீ எல்லாம் இருக்கும்போது நான் சாக முடியும்? நீ செத்த பின்னாடி தான் நான் சாவேன். நீ சாக மாட்டேன். நிறைய கிடக்கலாம். அம்மா நான் எப்படி தெரியுமா பிறந்தவள்?
பூமி நடுங்கும்டா, பூமி நடுங்கும். என்ன காரணம்? ஏன் குட்ட வச்சிட்டாங்க இல்ல போக வந்துச்சா பூமி நடுங்க. ஒண்ணுமே வைக்கிறதுன்னு எடுக்கிறது. எங்க ஆயா கூட அப்படித்தான் சொன்னா முந்தா நேத்து. அப்படி காலம் அசால்ட்டு பண்ணி. கண்ணம்மா பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா தேவிக்கும் வெகு காலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி இல்லாத காரணத்தினால் அந்த நாட்டிலே வியாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்களை முன்வைத்து ஒரு பாஞ்சால ஏகம் செய்தார்களாம். திரௌபத மன்னன். ஆமா, அந்த ஏகத்திலே எங்க அண்ணன் துஷ்ட துய்மனும் முதல் பிறந்தார். 2வது திரௌபதியும் நீங்களும் 3வதாக ஒரு கோதண்டமார் பிறந்தது. ஒரு வில்லொன்று பிறந்தது. ஆமா. அம்மா அம்மம்மா அப்படி பிறந்து நான் யாரை மாலை இட்டேன்? நீ யார மாலை இட்ட? எனக்கு ஆயி போச்சுடி. ஆய் போச்சுன்னா பொச்சு கழிக்கிட்டு வரியா? எதுக்கு ஆய் பொச்சுங்கிறிய? நானும் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு தெரியுமா? ஒரு பக்கம் என்னது பண்ணிக்கிட்டாளா? என்ன கல்யாணமா? என்னம்மா என்ன மாலை இட்டது யாரு? இந்த வேலை விட்டது அதான் முச்சே பரவாயில்ல விடு. எனக்கு ஆச்சா பண்ண